எப்போவுமே ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா காந்திபுரம், சிங்கநல்லூர், உக்கடம் அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதை கொஞ்சம் கோயம்புத்தூரை விட்டு தள்ளுங்க, வேறு எங்கேயாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு புது ஜேர்னி. பின்னாடி லொக்கேஷன் தெரியுதா? எஸ், பழனியில் இருக்கோங்க. பழனிலேருந்து ஒரு சூப்பரான புது ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். கொஞ்சம் கெட்டப் மாற்றுவோமா? எப்படி நல்லா இருக்கா? எஸ், இன்றைக்கி பழனிலேருந்து ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு சூப்பரான பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த லொக்கேஷனுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கூட பஸ் இல்லைங்க. எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க, சரவண பொய்கை. எஸ், இன்றைக்கி பழனிலேருந்து கடலூர் வரைக்கும் பயணம் பண்ண போகிறோம். ரூட்டுலேருந்து எல்லாமே புதுசு. ஒரு சூப்பரான பஸ்ஸு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாங்க. பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 8:15. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி ஒரு 6:45 ஆச்சு. அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மறக்காமல். நல்லா இருந்தால் ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா? மோஸ்ட்லி பழனிலேருந்து நீங்கள் மதுரை போகட்டும், திருச்சி போகிறீங்கன்னாலும் எல்லா பஸ்ஸும் இங்கே தாங்க நிற்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், திண்டுக்கல் பஸ் இருக்குது, அறந்தாங்கி பஸ் இருக்குது, இப்போ ஒரு வேளாங்கண்ணி பஸ் நின்றுச்சுங்க, அதுக்குள்ளே போயிடுச்சு. அப்படியே வாங்க, இங்கே ஒரு டைம் டேபிள் போர்டு வச்சுருக்காங்க, அதை காட்டுறேங்க. எஸ், இதாங்க பழனிலேருந்து சவுத்துக்கு ஆகட்டும், திருச்சி அந்த சைடு ஆகட்டும் போகிற டைமிங்க. திருச்செந்தூருக்கு, தூத்துக்குடிக்கு, ராமேஸ்வரம், நாகர்கோவில், செங்கோட்டை, தென்காசி எல்லா ஊருக்கும் இருக்குங்க. நம்ம ட்ராவல் பண்ணும்போது கடலூர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, 8:15 வண்டியில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னும் வண்டி வரல. வண்டி வந்தனே பெர்மிஷன் கேட்டு எக்ஸ்டீரியர் என்ட்ரிலாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே நான் ஒரு காஃபி குடிக்கலான்னு இருக்கேங்க. காஃபி இங்கே வந்து கௌரி கிருஷ்ணன் நல்லாயிருக்கும். ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வருவோங்க. அப்படியே ஒரு சூப்பரான காஃபி குடிக்கலாங்க. மக்களே, இந்த பஸ்ஸுக்கு பாருங்கள் எவ்வளோ மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு வேளை ஏதாச்சும் நான் கூட சபரிமலைக்கு போயிடுச்சுன்னு நினச்சேங்க. தெரியல, இவ்வளோ மாலை போட்டிருக்காங்க பாருங்க. பஞ்சப்பூர் போகிறாங்க. எஸ் மக்களே, அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிவாண்டம் வண்டி போகுதுங்க, கேஎஸ்ஆர்டிசி. அதுக்குள்ளே இந்த வண்டி மறைச்சிருச்சுங்க. புது வண்டிங்க, புது சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம். எஸ், கடலூர்னு போர்டு போட்டு வருது பாருங்கள் நம்ம வண்டி. சரவண பொய்கை இப்படி தான் வருவாங்க. ஸோ அவன் வெயிட் பண்ணிருக்கேங்க. இதாங்க பஸ்ஸு. ஸோ வரட்டும், நம்ம ரேக்கில் போகிறக்குள்ள நம்ம முன்னாடி போயிடலாம். இப்போன்னு பார்த்தா எல்லாம் புது வண்டியும் வருதுங்க. சரவண பொய்கை எக்ஸ்பிரஸ். எஸ், நம்ம பஸ்ஸு வந்துருச்சுங்க. பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, பழனி கடலூர் சரவண பொய்கை. பெர்மிஷன்லாம் கேட்டாச்சு, சூப்பராக எடுத்து போடுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2ஆம் நம்பர் சீட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வந்துடுங்க. சைட் லைட்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது ஆக்சுவலி என்ன டிப்போ வண்டின்னு தெரிலைங்க. மோஸ்ட்லி கடலூர் டிப்போவாக தான் இருக்கும். பார்த்துருவோம் பின்னாடி. ஸ்டிக் பண்ணல, ஆனால் கடலூர் டிப்போ தாங்க வண்டி. எஸ் மக்கள், இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, CDL கடலூர் 7010ங்க. எஸ், நம்ம வண்டி பார்த்திங்கன்னா புத்தம்புது BS6 அசோக் லேலாண்ட். என்ன பில்டுன்னு தெரிலைங்க. ஸோ நம்ம பாவ பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. TN32. நம்ம பழனிலேருந்து TNSCC விழுப்புரம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலி பழனிலேருந்தே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாங்க. ஹரி கோச்சுங்க, ஹரி பில்டிங்ஸ் கரூரில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாங்க. ஆக்சுவலி இந்த சர்வீஸை வந்து ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கவர் பண்ணுன்ட்டு. பட் இன்றைக்கி தாங்க அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சனிக்கிழமை நம்ம ட்ராவல் பண்ணுறோங்க. ஐ திங்க் ஸோ January
10th ட்ராவல் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணுறேங்க. இந்த கடலூருக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கூட சர்வீஸ் இல்லைங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போகிறீங்கன்னா உங்களுக்கு திருப்பூரில் ஆப்ஷன் இருக்குது. திருப்பூரில் 2 சர்வீஸ் இருக்குது. போக போக எல்லாத்தையுமே சொல்கிறேங்க. பிகாஸ் ஒரு லாங் ஜேர்னிங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 340 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் பண்ண போகிறோம். பார்க்கலாங்க எல்லாமே. லிட்ரலி ஃப்ரேமை பாருங்க ஜி. எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி, ஏபிஆர்டிசி, கேஎஸ்ஆர்டிசி வேறு மாதிரி ஃப்ரேம் இல்லைங்க. திருப்பதியிலேருந்து பழனிக்கு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ நைட் இந்த வண்டி தாங்க ரூட்டு பார்த்துக்குவாங்க. இது பெங்களூர் சர்வீஸு. இது பம்பான்னு போட்டிருக்குங்க. பம்பாக்கு சர்வீஸ் இருக்குங்களா? வேறு லெவலுங்க. பழனி பம்பா சர்வீஸ் இருக்குங்க. யூஸ் பண்ணிக்கோங்க வந்தீங்கன்னா. நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்க. ஆக்சுவலி நான் டிக்கெட் புக் பண்ணும் போதே சொல்லியிருக்கேன் நிறையா வாட்டி இந்த பிரிண்ட் அவுட் எதுக்கு கேட்குறாங்கன்ட்டு. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடலாங்களா? வாங்க. பழனியில் ஜெராக்ஸ் ஷாப் ஏதாச்சும் தேடி இருந்தீங்கன்னா ரவுண்டானா இருக்குது பார்த்தீங்களா? ரவுண்டானா இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்குங்க. ரொம்ப பக்கம்தான். அங்கே போய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு மொபைல் ஷாப்காரக்காங்க தான் சொன்னாங்க அங்கே இருக்குப்பா போய்க்கப்பான்ட்டு. இந்த பஸ்க்கும் பாருங்கள் க்ரௌடை. ஆக்சுவலி மக்களே, இந்த கடலூர் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிதம்பரம் பஸ் தான் ட்ரை பண்ணலான்னு பிளானுங்க. நான் உங்களுக்கு கம்யூனிட்டியில் போட்டிருப்பேன் சிதம்பரம் பண்ணலாமா கடலூர் பண்ணலாமான்ட்டு. கம்யூனிட்டியில் என்ன சொன்னீங்கன்னா கடலூர் நிறையா பேர் மெசேஜ் பண்ணிங்க. அப்புறமாடி சரி விட போல்ஸ் போடுவோன்னு பார்த்தா போல்ஸில் சிதம்பரத்துக்கு நிறைய பேர் போல்ஸ் போட்டிருந்தீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. சரி ஒரே முடிவாக கடலூர் பண்ணிவிட்டு அடுத்த vlog நம்ம சிதம்பரம் பண்ணிடலான்னு பிளானுங்க. ஸோ சிதம்பரம் ஓட் பண்ணவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க. கூடிய விரைவில் நம்ம சிதம்பரம் வண்டி வருங்க. பட் இந்த வண்டியில் நம்ம பண்ண வேண்டியது 122 CA நம்ம போட்டிருக்கோங்க. இது வந்து நார்மல் ஸ்டிக்கரிங். அந்த வண்டி செம்மையாக போட்டிருப்பாங்க ஸ்டிக்கரிங்கு. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிக்காதீங்க. கூடிய விரைவில் பண்ணலாங்க சிதம்பரமும். எஸ் மக்களே, பம்பா சர்வீஸ் சொல்லியிருந்தேன்லங்க. கரெக்டாக 7:50 எடுக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பழனியிலேருந்து பம்பா போகிறவங்களுக்கு பழனியிலேருந்து சபரிமலை போகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 7:50 எடுக்கிறாங்க. எஸ் அப்படியே ஏறிடலாங்க. ஆக்சுவலி ஒரு செகண்ட் பயந்துட்டேங்க. என்னங்க வண்டி ஷெட்யூலுக்கு முன்னாடி எடுக்கிறாங்கன்னு பார்த்தா ரேக்கை மாற்றி போட்டாங்க. இப்போ திருச்சி ரேக்கில் போட்டிருக்காங்க. ஸோ 8:15 ஷார்ப்பாக இங்கே எடுக்கிறாங்க. ஸோ பயணத்தை ஆரம்பிக்கலாமா? வாங்க. இப்போதைக்கு நம்ம பஸ்ஸில் இவ்வளோதாங்க க்ரௌடு பார்த்துக்கோங்க. எஸ் மக்களே, ஷார்ப் 8:15 நம்ம பழனியிலேருந்து கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 340 கிலோமீட்டர் கவர் பண்ண போகிறோம்.
8லேருந்து 9 மணி நேரம் ஆகுங்க. காலைல ஒரு 4 o'clock ஷெடியூல் இருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. போகிற வழின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பழனிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டஞ்சத்திரம் போயிடும். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து திண்டுக்கல்லுங்க. திண்டுக்கல்லேருந்து திருச்சி 1 to 1, திருச்சியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் புது ரூட்டுங்க. பெரம்பலூர், திட்டக்குடி, விருதாச்சலம் அந்த வழியாக கடலூர் ரீச் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்ம பஸ்ஸில் நிறைய பேர் பாண்டிச்சேரிக்கு கனெக்டிங்க. இந்த வண்டி சூப்பரான கனெக்டிங்கு. நிறைய பேர் பாண்டிச்சேரி போகிறாங்க. அதாவது கடலூர்லேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தாங்க. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க பாண்டிச்சேரி போகிறவங்க. ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும் போதே மழை சூப்பராக வெல்கம் பண்ணிருச்சுங்க. எஸ் மக்களே, ஒட்டஞ்சத்திரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:50க்கு வந்திருக்காங்க. கரெக்டாக 30 மினிட்ஸில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு டேரெக்டாக நமக்கு திண்டுக்கல் தாங்க. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து 1 hour இருக்கும்னு நினைக்கிறேங்க. கம்மி டிஸ்டன்ஸ் தான். ஸோ திண்டுக்கல்லில் ஹால் இருக்குங்க. எத்தனை நிமிஷம் நிற்கிறாங்க. அங்கேருந்து 1 to 1 சர்வீஸ் தாங்க நம்ம திருச்சிக்கு. கரெக்டாக திண்டுக்கலுக்கு ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குங்க. கன்ஃபார்ம் ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகிடுங்க. எஸ், மீண்டும் நம்ம திண்டுக்கல் பைபாஸில் ஜாயின் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஓவர் டாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. எஸ், நைட் லைட் போட்டாங்க மக்களே. ஆல்மோஸ்ட் நம்மளும் திண்டுக்கல் பக்கத்தில் வந்துட்டோம். பார்க்கலாங்க. எஸ், திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45க்கு வந்துட்டோங்க. இங்கே திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆல்ட்டுங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம திருச்சி தான் 1 to 1 தாங்க. எங்கேயுமே மணப்பாறைலாம் போகாது. ஸோ 1 to 1 ஒரு தரமான வெறித்தனமான கேம்பிட் ரைடு தாங்க. ஹைவேல வேறு இருக்க போது. பட் அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்ட் கம்மி தாங்க. பிகாஸ் அவ்வளோக்கா ஓவர்டேக் இருக்காது. பட் நைட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணதில் பார்க்கலாங்க. நம்ம பழனியில் கூட நமக்கு அவ்வளோக்கா தெரியலைங்க வண்டி அந்த ரேக்கில் நின்னால. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்ட்டு. பழனி முதல் கடலூர் வரை சரவண பொய்கை எக்ஸ்பிரஸ்.
எஸ் மக்களே, அங்கே நிற்கிது பார்த்தீங்களா கும்பகோணம் குமுளி. இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி முதல்ல இருந்துச்சு, பார்ஷலி கேன்சல் பண்ணியிருந்தாங்க. பட் நவ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டுருந்தாங்க எடுக்கணுன்ட்டு. ஒரு நாள் பிளான் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் தஞ்சாவூர் எடுத்துகிட்டு தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போயிட்டு கும்பகோணம் குமுளி பண்ணலாங்க. எஸ், இங்கே ஒரு 10 நிமிஷம் பிரேக் அப்புறம் கரெக்டாக 9:55க்கு நம்ம வெளியே போகிறோங்க. எஸ், இதாங்க மெயின் பைபாஸ் திருச்சி. எஸ், நம்ம கண்டக்டர் பார்த்திங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்காருங்க. இதுக்கு மேலே ஒரு ஹாப்பினஸ் வேணுங்களா சொல்லுங்கள்? இந்த பைபாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருக்கும், அவ்வளோக்கா ஓவர் டேக்ஸ் இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம திருச்சி பஞ்சப்பூர் போனதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம பெரம்பலூர் திட்டக்குடி அந்த பைபாஸ் எல்லாமே சென்னை ஹைவே. ஸோ ஏகப்பட்ட பஸ்ஸஸ் பார்க்கலாம், ஏகப்பட்ட ஓவர் டேக்ஸ் எதிர்பார்க்கலாங்க. பாபா மணப்பாறை இல்லை நடு ஸ்டாப்பேஜ் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருச்சி தாங்க. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கேருந்து கரெக்டாக திண்டுக்கல்லேருந்து 100 கிலோமீட்டருங்க. அதிகபட்சம் 2 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. இது 1 to 1 பார்க்கலாம்.
எஸ், கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம திருச்சி பஞ்சப்பூர் ரீச் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக 11:45க்கெல்லாம் வந்துட்டாங்க. நமக்கு டேரெக்டாக உனக்கு சத்திரத்தில் தாங்க ஹால்ட் இருக்குது. சத்திரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. ஸோ பஞ்சப்பூரும் வரும், சத்திரமும் வருங்க நம்ம பஸ்ஸு. இப்போ நம்ம திருச்சியில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கடலூர், பாண்டிச்சேரியெல்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு நிறையா எஸ்சிடிசி ஆப்ஷன் இருக்குங்க. பாண்டிச்சேரி போகிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 பஸ்ஸஸ் இருக்குங்க. கடலூர்னால் 3 பஸ்ஸஸ் இருக்குங்க. மிச்சம் 3 பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா விழுப்புரம் லைனில் ஓடுதுங்க. விழுப்புரம் போய் பாண்டிச்சேரி போகுது. ஸோ உங்களுக்கு கடலூர் வழியாக போகிறது 3 பஸ்ஸஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு வேளை டிஎன்எஸ்டிசியில் தான் போயாகணும்னா நீங்கள் டேரெக்டாக திருப்பூர் வந்துடுங்க. திருப்பூர்லேருந்து டெய்லி பஸ்ஸஸ் இருக்குங்க. டைமிங் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் போடுறேங்க. பஞ்சப்பூரில் அப்படியே பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஷெடியூல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன். திடீர்னு லெஃப்ட் சைடு பார்த்தா நம்ம வால்வோ நிற்கிறாரு. எங்கன்னு பார்த்தா சென்னை தாங்க போகுது. ஐ திங்க் ஸோ மதுரை சென்னைன்னு நினைக்கிறேங்க. கிளம்பும் போதே சொல்லியிருந்தேன் மழை பட்டையை கிளப்புதுன்ட்டு. இங்கே திருச்சியில் அல்டிமேட்டுங்க. அதுக்கும் மேலே பழனியில் லைட்டாக தூரிட்டு தான் இருந்துச்சு. இங்கே திருச்சியில் நல்லாவே பிடிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் நான் அடித்து சொல்கிறேன், ஓவர் டேக்ஸ் எல்லாம் நிறையவே வருங்க. பிகாஸ் இது வந்து மேஜரான ஹைவேங்க. இது வந்து சென்னை வரைக்கும் கனெக்ட் பண்ணுற ஹைவே. ஸோ ஏகப்பட்ட ஆம்னி பஸ்ஸஸ், சவுத்துலேருந்து வரக்கூடிய பஸ்ஸஸ், இங்கேருந்து கிளம்பக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே இந்த பைபாஸில் தான் போயாகணும். ஸோ ஏகப்பட்ட கிராசிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. இது வரைக்கும் நான் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணலைங்க. ஆனால் இங்கே நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பழனியிலேருந்து கடலூர் வரைக்குமே நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. கடலூர், வடலூர், நெய்வேலி இதுக்கெல்லாம் 1 and only பஸ்ஸுன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் ஒரு பஸ் இருக்குங்க. ஸோ இந்த பஸ்லேயும் இவ்வளோ டிமாண்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வண்டி 8:15 கிளம்புது. அந்த வண்டி பார்த்திங்கன்னா 9:30 மேலே கிளம்புங்க. அந்த ஃபோட்டோ இருக்குது, நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் பாருங்கள். எஸ், கொஞ்சம் நேரத்தில் ட்ராவல் பண்ணி நம்ம சத்திரமே வந்தாச்சுங்க. லெஃப்ட் சைடு பாருங்கள், எல்லாமே நம்ம தளபதி கட் அவுட்டு தாங்க. ஆக்சுவலி நான் ஒரு அணிலுங்க, டிவிக்கே தான். ஸோ படம் தள்ளி போனது ரொம்ப வருத்தமாக போச்சுங்க எனக்கு. சார் படம் வந்துருந்துச்சுன்னா வச்சுக்கோ, இந்த பொங்கல் வேறு மாதிரி பொங்கலாக இருந்திருக்குங்க. அண்ட் மக்களே, ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் துறையூர், பெரம்பலூர், திட்டக்குடி, விருதாச்சலம் அங்கெல்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு பஞ்சப்பூரில் பஸ்ஸு வராதுங்க. ஏன்னா பிகாஸ் முக்கால்வாசி பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம சத்திரத்துலேயே திரும்பிடுவாங்க. நீங்கள் மதுரையிலேருந்து வர பஸ்ஸு, பழனிலேருந்து வர பஸ், அந்த பஸ்ஸஸ் மட்டும்தான் பஞ்சப்பூர் போயிட்டு சத்திரம் வருவாங்க. மிச்சம் எல்லா பஸ்ஸஸுமே சத்திரத்தோடு திரும்பிடுவாங்க. நம்ம சத்திரத்துலேயும் மோஸ்ட்லி பேசஞ்சர்ஸ் போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சப்பூரில் ஒரு 2 பேர் இறங்கினாங்க, அவ்வளோதாங்க. எஸ், திருச்சி சத்திரம் பார்த்திங்கன்னா 12:10க்கு வந்திருக்கோங்க. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சப்பூரும் போகிறாங்க, சத்திரமும் வராங்க. எஸ், இதுக்கப்புறம் தாங்க ஒரு புது ரூட்டுங்க. இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணதே இல்லைங்க. இந்த பெரம்பலூர், திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி அந்த வழியாக நம்ம கடலூர் ரீச் பண்ணுவாங்க. இங்கே திருச்சியில் பயங்கர மழைங்க. பட்டை கிளப்புது. பழனியில் கூட கம்மியாக தான் தூங்கிட்டு இருந்துச்சு இங்கே. பட் இங்கே வந்து பயங்கரமாக பெய்யுதுங்க. சத்திரம் வந்தாச்சு. மழையை பாருங்கள். இங்கே ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்குங்க. வெளியே போய் ஷார்ட் எடுக்கலாம், பட் நனைஞ்சிடும் ஃபுல்லாக. ஸோ அதனால தான் பார்த்துட்ருக்கேன். எஸ், இங்கே சத்திரத்தில் கரெக்டாக 12:20க்கு எடுக்கிறாங்க. உனக்கு டேரெக்டாக பெரம்பலூர் தாங்க. சும்மா தட்டி பிரிக்குதுங்க மழை. கொஞ்சம் அந்த மழை இல்லைங்க, பயங்கரமாக வந்துருக்கு.
எஸ் சமயபுரம் டோல் பிளாஸாங்க. ஷார்ட் 12:40க்கு வந்திருக்காங்க. வண்டி 80 ஸ்பீடில் ஆக்குங்க. ஸோ அதுக்கு மேலே போகாது. ஆக்சுவலி ரெண்டுமே ஒரே டிப்போ வண்டிங்க, கடலூர் டிப்போ. ஸோ அது மதுரை வண்டி, நம்ம பழனி வண்டிங்க. எஸ் பெரம்பலூர் வந்தாச்சுங்க. கரெக்டாக 1:25க்கு பெரம்பலூருங்க. எஸ் பெரம்பலூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இனி பார்த்திங்கன்னா நமக்கு விருதாச்சலம் தான் அஃபீஷியலுங்க. ஸோ எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ் மக்களே, ரெஸ்ட் ரூம்க்காக நிப்பாட்டியிருக்காங்க. திருமாந்துறைன்னு ஏதோ ஊருங்க. இங்கேருந்து நல்லா டோல்கேட் பக்கத்துலேயேங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு அப்படியே ஏற வேண்டியதாங்க. ஜேர்னி சூப்பராக போய்ட்டுருங்க. இந்த ஹைவேல ஏகப்பட்ட ஓவர்டேக்ஸுங்க. இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் விழுப்புரம், திண்டிவனம் அந்த வழியாக நம்ம சென்னை ரீச் பண்ணலாங்க. நம்ம திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஏகப்பட்ட பஸ்ஸஸ் இருக்குங்க. எஸ் இப்போ நம்ம டைவர்ஷன் ஆயிடுவாங்க விருதாச்சலத்துக்கு. எஸ் கரெக்டாக இந்த டைவர்ஷன்லேருந்து நம்ம கடலூருக்கு 103 கிலோமீட்டருங்க. அப்படியே நம்ம கீழே இறங்கியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக மேலே போனோம்னா விழுப்புரம், அந்த வழியாக நம்ம சென்னை ரீச் பண்ணலாங்க. விருதாச்சலத்துக்கு கரெக்டாக 44 கிலோமீட்டருங்க.
பிரீமியம் ஸ்டாண்டர்ட் இப்பொழுது 3 மாதத்திற்கு வெறும் 109 மட்டுமே. இனி நெட்வொர்க்கே போனாலும் நீங்கள் ஆஃப்லைன் பேக்கப்பில் சாங்ஸ் கேட்கலாம், ஹை குவாலிட்டி மியூசிக்கில் வைப் செய்யலாம். இந்த அதிரடி பொங்கல் ஆஃபர் ஜனவரி 20 வரை மட்டுமே. நேயர்களே, இந்த புத்தம் புதிய ஆஃபரை மறக்காமல் வாங்குங்க. பொங்கலை ஸ்பாட்டிஃபை பிரீமியமுடன் கொண்டாடுங்கள். எஸ், கடலூருக்கு கரெக்டாக 62 கிலோமீட்டருங்க. விருதாச்சலம் வந்தாச்சுங்க. இந்த விருதாச்சலங்கிறது இந்த லைனில் இருக்கக்கூடிய மெயின் ஜங்ஷன்னே சொல்லாங்க. பிகாஸ் இங்கேருந்து நம்ம வந்த வழி இல்லாமல் இன்னொரு வழியில் போனோம்னா நம்ம கும்பகோணம், சிதம்பரம் அந்த வழியாக ரீச் ஆகலாங்க. அதுவே நம்ம போகும்போது இப்போ லெஃப்ட்டில் டைவர்ட் ஆனோம்னா ஆத்தூர் போய் சேலம் ரீச் பண்ணலாம். அதுவே ரைட்டில் போகிறது நம்ம வழிங்க, நெய்வேலி அந்த வழியாக நம்ம கடலூர், பாண்டிச்சேரி ரீச் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா உளுந்தூர்பேட்டை இருக்கலாங்க, அங்கேருந்து விழுப்புரம், அங்கேருந்து சென்னை போய்க்கலாங்க. ஸோ விருதாச்சலங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு. எஸ், அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம ரீச் பண்ண ஏரியா தாங்க நெய்வேலி. கரெக்டாக 3:21 வந்தாச்சுங்க. இங்கே வந்து ஒரு பெரிய தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது, அப்புறம் மைனிங் எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஏரியாங்க. அண்ட் இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் காத்துட்ருக்குங்க. எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இந்த நெய்வேலியிலேருந்து கோயம்புத்தூருக்கு சர்வீஸ் இருக்குன்ட்டு? எனக்கு கோயம்புத்தூர் டைமிங் தெரியும், இங்கேருந்து எடுக்கிற டைமிங் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் விலாக் எடுக்கலான்ட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்கானே தெரிலிங்க. பட் ரிட்டன் டைம் எத்தனை மணிக்கும் தெரில எனக்கு. ஆனால் கோயம்புத்தூரில் 5:15 காலையில் எடுக்கிறாங்க. ஒரு 6 மணி 7 மணிக்கு எடுத்தானாச்சு நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5:15 யார் ட்ரை பண்ணுவா சொல்லுங்கள்? முடிஞ்ச அளவுக்கு இந்த நெய்வேலியிலேருந்து யாராச்சும் ஸ்டாஃப்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். கொஞ்சம் டைமிங் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த சர்வீஸ் சூப்பராக ஹிட் ஆகும் நான் சொல்கிறேங்க. பிகாஸ் ரூட் அப்படிப்பட்ட ரூட்டுங்க. ஷார்ப் 3:35 வடலூர் வந்தாச்சுங்க. எனக்கு இன்னொரு டவுட்டுங்க, நம்ம வண்டி வடலூர் டிப்போவா கடலூர் டிப்போவான்னு எனக்கு சரியாக தெரியணுங்க. தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஃபைனலாக கடலூர் வந்தாச்சுங்க. எஸ், ஏர்லி மார்னிங் கரெக்டாக சொன்ன மாதிரி 4:15 வந்துட்டாங்க. பயணத்தை பற்றி சொல்லணும்னா வேறு மாதிரி இருந்துச்சுங்க. எஸ், அப்படியே நம்ம வண்டி கிளம்புது பாருங்கள். எஸ், ஏர்லி மார்னிங் கரெக்டாக 4:15 நம்ம கடலூர் வந்தாச்சு. ஒரு சூப்பரான பயணங்க. இது வரைக்கும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணதே இல்லை. இந்த பெரம்பலூர், திட்டக்குடி, வடலூர் சூப்பராக இருந்துச்சு எனக்கு பர்சனலி. டிக்கெட் சார்ஜஸ் மட்டும்தாங்க சொல்லாமல் இருந்தேன். எனக்கு ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா 334 ரூபா, டேரெக்டாக வந்து எடுத்திங்கன்னா 300 ரூபா தாங்க. அதே மாதிரி ரிட்டன் டைம் பார்த்திங்கன்னா இங்கே 10:30 எடுத்து நம்ம பழனி பார்த்திங்கன்னா 7 மணிக்கு போகிறாங்க. 3 சர்வீஸ் இருக்குங்க. 2 வந்து விழுப்புரம் கார்ப்பரேஷன், 1 வந்து நம்ம மதுரை கார்ப்பரேஷனுங்க. மதுரை கார்ப்பரேஷன் பார்த்திங்கன்னா அங்கே மதியானம் 12 மணிக்கு எடுத்து இங்கே வந்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு வந்துட்டு இங்கே 11:30 எடுத்து
ஐ திங்க் ஸோ ஒரு 9:30 பழனி ரீச் பண்ணுற மாதிரி ஷெடியூலுங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த ரூட்டில் யாருமே ட்ரை பண்ணது இல்லைங்க. இப்போ தி ஃபர்ஸ்ட் டைம் பழனியிலேருந்து கடலூருக்கு நம்ம தாங்க ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஏதாச்சும் குறையுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ இப்போலாம் டாடா.